பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். உங்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக உங்களுடைய அற்புதத்திற்காக பிரார்த்தனை செய்வதற்கும் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கும் இன்றைக்கு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். சரி, வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசித்து அதை விளக்கி சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம். இயேசு சொல்லுகிறார், நான் வந்தவனை குணமாக்குவேன் என்று. அவர் சொல்கிறான், நீங்கள் நான் பாத்திரன் அல்ல, என் வீட்டுக்கெல்லாம் நீங்கள் வருவதுக்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. இங்கேருந்து ஒரு வார்த்தை சொன்னால் வீட்டில் இருக்கிற வேலைக்கார சுகமாயிருவான். ஆண்டவரே, இங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும். எவ்வளோ பெரிய விசுவாசம் இல்லை? அவனுடைய விசுவாசத்தை பார்த்து இயேசு ஆச்சரியப்பட்டாராம். அடுத்த வசனம் சொல்லுது, 10வது வசனத்தில், இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு இயேசுவையே ஆச்சரியப்பட வைத்த ஒரு மனிதன் இயேசுவை ஆச்சரியப்பட வைத்து விட்டான். நான் இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. அவன் சொல்கிறான், நீங்கள் வர வேண்டாம், எதுக்கு நான் கஷ்டப்படணும், இங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள், சுகமாயிருவான் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன். எவ்வளோ பெரிய விசுவாசம் இல்லை? நம்ம ஆட்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணியாச்சு, விசுவாசம் எடுப்பாங்க, ஏசு அற்புதம் செய்கிறார். இல்லை, இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஜெபிங்களேன், இன்னும் பாரம் எடுத்து ஜெபிங்களேன். இங்கே ஜெபிச்சா இங்கே சரியில்லைன்னா என் மனைவிட்ட ஜெபிக்க போகிறது, மனைவிட்ட ஜெபிச்சா அப்புறம் ஏன்ட்டு ஜெபிக்க வர்றாரு. இந்த மாதிரி அவிசுவாசம் இருக்கனால தான் எத்தனை ஊழியக்காரன்ட்ட தலையை கொடுத்தாலும் அற்புதம் நடக்காது. உங்கள் விசுவாசம் ஊழியக்காரன் மேலேயே ஊழியக்காரி மேலே இருக்கக்கூடாது, இயேசுவின் மேலே. ஒருத்தர் ஜெபிச்சுட்டாங்களா, இவங்க முக்கியமல்ல, இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்குற இயேசு முக்கிய. அற்புதம் செய்துட்டார், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டிங்கன்னா அற்புதம் நடக்கும். இந்த விசுவாசம் இல்லாமல் அவர்கிட்ட ஜெபிச்சு எத்தனை பேர்கிட்ட ஜெபிச்சாலும் அற்புதமே நடக்காது. ஏன்னா அவங்களுடைய அவிசுவாசம். அப்போ இவன் சொல்லுகிறா, நீங்கள் இங்கே யவீர் வந்து ஜபாலை தலைவர் சொல்கிறான், என் மகள் வியாதி படுக்கையில் இருக்கிறாள், சாக கிடக்கிறாள், நீங்கள் வந்து கை வைங்க, அவள் பிழைத்து கொள்வாள். அவனுடைய விசுவாசம். நீங்கள் வீட்டுக்கு வந்து கை வச்சிருங்க, ஆண்டவரை பிழைத்து கொள்ளுவாள். ஆனால் இவன் விசுவாசம் என்ன? இங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள், வீட்டில் அற்புதம் நடத்துகிறோம். அதனால தான் இயேசு சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கவில்லை. இயேசுவை ஆச்சரியப்பட வைத்து விட்டான் அவனுடைய விசுவாசம். ஏனென்றால் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆபிரகாமின் தேவனை தெரியும், ஈசாக்கின் தேவனை தெரியும், எலியாவின் தேவனை தெரியும். அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியும். பழைய ஏற்பாடு அவன் கையில் இருக்கிறது. ஆண்டவர் செய்த அற்புதத்தை எல்லாம் அறிவார்கள். ஆனால் இவன் ஒரு 100க்கு அதிபதி ரோமன், அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அவர் அற்புதம் செய்கிறார் என்பதை அறிந்தவுடனே விசுவாசம் வந்தது. இவனுடைய விசுவாசம் பெரிது. அதனால் தான் இஸ்ரவேலருக்குள்ளும் நான் கிறிஸ்தவர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணலை. அப்படி தான் நாங்கள் நிறைய பேர் பார்க்குறோம். ஒரு முஸ்லீம் குடும்பத்தார், இஸ்லாமிய குடும்பத்தார், கணவன் மனைவி, ஒரு குழந்தைலாம் இருந்துச்சு. அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க. வந்தாங்க ஜெபிக்க சில மாதங்களுக்கு முன்பாக. என்ன விஷயம் ஐயான்னு கேட்டால், கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை வந்து வளர்ச்சி இல்லை, அந்த குழந்தை வந்து அழிச்சிடணும், நீங்கள் வந்து அந்த குழந்தைக்கு வந்து வளர விட்டுறக்கூடாது, குழந்தை இப்போ இந்த உயிரோடு பிறக்கிறது கஷ்டம், அப்படியே பிறந்தாலும் உறுப்பெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம், நாங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்துட்டோம், இது வந்து நீங்கள் அழிச்சிருங்க அப்படி சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுன்னு தெரில. டாக்டர்ஸ் ஸ்கேனில் பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த கரு முழுமையான வளர்ச்சி பெறலை, அதனால் இந்த குழந்தை வந்து அரைகுறையாக தான் இருக்கும், பிறந்ததுன்னா உங்களுக்கு பாதிப்பு, ஒருவேளை மரிச்சே பறக்கலாம், உறுப்புகள் இல்லாமல் போயிடலாம், அதனால் இப்போவே அழிச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஜெபிக்க வந்தோம் தாங்க. சரி, நீங்கள் இயேசுகிட்ட ஜெபிக்க வந்திருக்கிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன விசுவாசம் உங்களுடையதுன்னு? இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணால் இயேசு கிறிஸ்து இந்த குழந்தைய ஆசீர்வாதத்தை தருவார், முழுமையாக தருவார்னு விசுவாசிக்கிறேன் இந்த சகோதரி சொல்கிறாங்க. கணவர் வந்திருந்தார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் இவ்வளோ விசுவாசிக்கிறீங்க, இயேசு உங்களை வெட்கப்பட விட மாட்டார், நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரே அவனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தும், கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை பூரண வளர்ச்சி பெற்று குறையில்லாமல் பிறக்கணும், ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். மறுபடியும் 2 மாதம் கழித்து வந்தாங்க.
அவன் சொன்னாங்க, மறுபடியும் டாக்டர்கிட்ட போன மாதம் செக்கிங் வர சொல்கிறாங்க. ஸ்கேன் பார்த்துட்டு இன்னும் குழந்தையில பூரண வளர்ச்சியெல்லாம் இல்லை, இந்த குழந்தை அறகுறையாக தான் பிறக்கும், அதுக்கு கை இருக்காது, கால் இருக்காது, கண் இருக்காது, அல்லது மறித்து பிறக்கும், அந்த குழந்தை முழுமையான ஒரு குழந்தைய பிறக்காது. ஸ்கேனில் நாங்கள் பார்க்குற மாதிரி ஸ்கேன் ரிப்போர்ட் கரெக்டாக தானே சொல்லும். அவங்க டாக்டர்ஸ் குறை சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன ஒருத்தர் பயமுறுத்துவாங்களா? இருக்கிறத அப்படியே சொல்லுவாங்க. அதான் உண்மை. டாக்டர்ஸ் யாரும் பயமுறுத்தியெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க இருக்கிறது சொல்கிறாங்க. சரி, டாக்டர்ஸ் இருக்கிற நிலைமை சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ என்ன விசுவாசிக்கிறீங்க? இல்லை, நம்ம ஜோபிச்சா இயேசு கிறிஸ்து என் குழந்தைய பூரணமாக தருவார்னு விசுவாசிக்கிறேன். உங்கள் விசுவாசத்தின்படி நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். 2-3 முறை ஜெபிச்சுட்டு போனாங்க. அப்புறம் கடந்த மாதம் கடைசி 10வது மாதம் வந்ததுல குழந்தை பிறக்க போகிற மாதமும் வந்தாங்க. வந்துட்டு அதே மாதிரி அவங்க விசுவாசத்தோடு இருந்தாங்க. நான் ஜெபம் பண்ணி அனுப்பினேன். நேற்றைக்கு ஜெபம் முடிஞ்ச பிறகு நேற்றைக்கு வந்திருந்தாங்க. கணவன் மனைவி வந்திருந்தாங்க. அழகான ஒரு குழந்தையோடு வந்திருந்தாங்க. ஐயோ, அவ்வளோ ஸ்வீட்டாக தேவதூதன் மாதிரி ஒரு பெண் குழந்தை. ஒரு குறை இல்லை. டாக்டர்ஸால் நம்ப முடியல. ஸ்கேன் ரிப்போர்ட் இப்படி சொல்லுது, 2வது மாதம், 3வது மாதம், 4வது மாதம், 5ஆம் மாதம் எல்லாமே சொல்லுது. பிறந்த போது குழந்தை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி? அழகான குழந்தை, ஒரு உறுப்பும் பாதிக்கப்படலை. சந்தோஷமாக சொன்னாங்க. நேற்றுக்கு தான் உங்கள் கையில் கொடுக்கணுன்னு குழந்தைய கொண்டு வந்தோன்னு என் கையில் கொடுத்தாங்க. ஒரு சின்ன குட்டி தேவதூதனை கையில் ஏந்துற மாதிரி அவ்வளோ அழகான குழந்தை. நான் சொன்ன அவங்கள பார்த்து, உங்கள் விசுவாசம், நீங்கள் விசுவாசித்தீங்க. இயேசு கிறிஸ்துகிட்ட ஜெபம் பண்ணால் என் குழந்தை பூரணமாக்கி தருவார்னு விசுவாசித்தீங்கல்ல. அவங்களுடைய விசுவாசம் இஸ்லாமிய குடும்பத்தார் தான். அவங்களுடைய விசுவாசம் பார்த்தீங்களா? எனக்கு ரொம்ப ஆச்சு. உங்கள் விசுவாசம் சகோதரி, அந்த கணவர் உங்கள் விசுவாசம், நீ குடும்பமாக இயேசு கிறிஸ்து என் குழந்தையை பூரணமாக்கி தருவார் நீ விசுவாசித்தீங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லுது, மருத்துவ ரிப்போர்ட் இப்படிலாம் சொன்னாலும் இயேசுவால் முடியும்னு. விசுவாசத்தை கனப்படுத்துகிற ஒரு தேவன் உங்களுக்கு செய்வார். விசுவாசிங்க. ஆண்டவருடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். அது அற்புதத்துக்கு காரணம். நீங்கள் விசுவாசித்தால் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு இடத்துல ஆண்டவர் அவிசுவாசத்துக்கு ஆச்சரியப்பட்டாராம். எங்கே தெரியுமா? நாசரேத்தில் இந்த யூதர்கள். மார்க் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனம் வாசித்தீங்கன்னா, இயேசு தன் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். ஜபால் எங்கள் பைபிள் இருக்குது, பழைய ஏற்பாடில் அதை வாசிப்பாங்க. ஆபிரகாம் தேவன், எலியாவின் தேவன் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு அவிசுவாசம். அவங்களுடைய அவிசுவாசத்தை நிமித்தம் இயேசு அங்கே அற்புதம் செய்யக்கூடாமல், ஹி வாஸ் அன்னேபிள் டு டூ மிராக்கிள். எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அவர் உண்டென்றும் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்போ தான் அற்புதம் நடக்கும். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 28-29 வசனத்தை பைபிளில் வாசித்தீங்கன்னா பாருங்கள், 2 கண் தெரியாத குருடர்கள் இயேசுவண்டே வர்றாங்க. அந்த வசனம், இயேசு அவ்விடமிட்டு போகையில் 2 குருடர் இயேசுவின் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். உடனே அவர்கள் பார்வையடைந்தார்கள். இந்த அற்புதம் எப்படி நடந்தது? விசுவாசத்தினால. ஆண்டவர் கேட்குறார், உங்களுக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நான் உங்களுக்கு கண் பார்வை தர முடியும், அற்புதம் செய்ய முடியும்னு விசுவாசிக்கிறீங்களா? அந்த விசுவாசத்தின்படி தான் இயேசு அற்புதம் செய்ய முடியும். நீங்கள் விசுவாசித்தால் இயேசு என்னை நேசிக்கிறார், எனக்கு அற்புதம் செய்வார், என்னுடைய நிந்தையை மாற்றுவார், இந்த வியாதியை நீக்குவார், குழந்தையை தருவார், தடைகளை மாற்றுவார், கடன் பிரச்சனை மாற்றி தருவார், எங்கள் துக்கம் மாறும், இயேசுவால் எங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும்னு விசுவாசித்தால் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதை நீங்கள் காண்பீங்க. உங்களுடைய விசுவாசத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ நீங்கள் இன்றைக்கு விசுவாசித்தீங்கன்னா அற்புதம் நடக்கும். அந்த 100க்கு அதிபதி விசுவாசித்தான். அவங்க பாருங்கள், அவிசுவாசம் கொண்டதுனால அற்புதம் செய்ய முடியவில்லை. அப்போ அவங்களுடைய விசுவாசம் பலனடைத்த இந்த சாட்சிகளையெல்லாம் ஆண்டவர் நிறுத்துகிறார். இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்கிற ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் என்று. ஒரு சகோதரி பாருங்கள், திருநெல்வேலிக்கு அந்த பக்கம் ஒரு கிராமம். ஒரு சகோதரி பாதிக்கப்பட்டு கால் நடக்க முடியாமல் கால்கள் செயலற்று போய்விட்டார். அதனால் படுக்கையில் இருந்தாங்க, எளிமையாக நடக்க முடியாது.
அப்போ அவங்களுக்கு ஒரு விருப்பம், இந்த திறப்பின் வாசல் ஜெபம் 4 மாவடியில் நடக்குது, எவ்வளோ பேருக்கு இயேசு அற்புதம் செய்கிறான்னு சாட்சி சொல்கிறாங்க, கேட்குறேன், அங்கே கூட்டு போனால் எனக்கும் இயேசு ஒரு அற்புதம் செய்வார், அங்கே ஜெபிக்கிறாங்களே எனக்கும் இயேசு அற்புதம் செய்வார்னு. குடும்பத்தார் பார்த்தாங்க, சரி உன் ஆசையின்படி நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லி ஒரு கார் ஒழுங்கு பண்ணி, அவங்க காருக்குள்ளே தூக்கி கொண்டு தான் வைக்க முடியும், அவங்களால் நடக்க முடியாது, தூக்கி கொண்டு பின் சீட்டில் படுக்க வச்சு திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு 4 மாடிக்கு வந்துட்டாங்க. இங்கே கொண்டு தூக்கி கொண்டு படுக்க வச்சுருந்தாங்க. படுத்து கொண்டே தான் கூட்டத்தில் பங்கு பெற்றாங்க. அவங்க வீட்டிலேருந்து புறப்படும் போது ஒரு ஜெபம் பண்ணாங்களா, ஆண்டவரே நான் நடக்க முடியாமல் கால்கள் செயலற்று நான் ஜெபத்துக்கு போகிறேன், நான் உங்களை விசுவாசிக்கிறேன், எவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்கிறீங்க, எனக்கும் நீங்கள் செய்வீங்க, நான் திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது நடந்து தான் வரணும், இப்போ என்னை தூக்கி கொண்டு தான் காருக்குள்ளே வைக்கிறாங்க, நான் திரும்ப ஜெபம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது நான் நடந்து தான் இந்த வீட்டுக்குள்ளே வரணும், நான் அதை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு ஒரு விசுவாசத்தை சொல்லிவிட்டு ஜெபத்துக்கு வந்திருக்கிறாங்க. இங்கே படுக்கையில் தான் இருந்து கொண்டு செய்தியெல்லாம் கேட்டாங்க, ஜெபத்தெல்லாம் பங்கு பெற்றாங்க. ஜெப நேரத்தில் நிறைய பேருக்கு அற்புதம் நடந்தது, சாட்சியெல்லாம் சொன்னாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே நடக்கலை. முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் ஜெபிக்கும் போது நான் அவங்களுக்கு கை வைத்து ஜெபம் பண்ணேன், ஒன்றுமே நடக்கலை. அப்புறம் முடிஞ்ச பிறகு அவங்கள தூக்கி கொண்டு காரில் அதே மாதிரி பின் சீட்டில் வச்சு காரில் ஊருக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ அங்கே கிராமத்தில் போய் வீட்டுக்கு முன்னால் கார் நின்றது. இப்போ அவங்க வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு போகிறக்கா கார் கதவை திறந்தால் அவங்க எழும்பி நடந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. எல்லாம் ஆச்சரியமாக குடும்பத்தாரெலாம் பார்க்குறாங்க, நடக்க முடியாமல் தானே தூக்கி காருக்குள்ளே வச்சோம், என்ன நடந்தது? வருகிற வழியிலேயே அற்புதம் நடந்தது. எப்படி? அவங்களுடைய அக்கார்டிங் டு ஹர் ஃபெய்த், அவங்களுடைய விசுவாசம். அவங்க என்ன ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க, நான் திரும்ப வரும்போது இந்த வீட்டுக்குள்ளே நடந்து வரணும் ஆண்டவரே. அந்த விசுவாச வார்த்தையை, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கவனித்தார். அதனால் இங்கே ஜெபம் நடக்கிற இடத்துல மாற்றம் உண்டாகலை, ஊழியக்காரன் கை வைத்து நான் ஜெபிக்கும் போது மாற்றம் உண்டாகலை, காரில் தூக்கி வைக்கும் போது மாற்றம் உண்டாகலை. ஆனால் அவங்க வீடு போய் சேர்ந்து காரை விட்டு இறங்குற சமயம் கால்களில் புது பலன் சுகமுண்டாக்கி நடந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன். ஆண்டவரை இன்றைக்கு ஜெபிக்கும் போது ஒரு அற்புதம் என் குழந்தைக்கு நடக்கும், ஆஸ்பத்திரியில் இருக்கிற என் கணவருக்கு சுகம் உண்டாகும், என் குழந்தைக்கு சுகம் உண்டாகும், இன்றைக்கு எங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கும், நீ விசுவாசித்தீங்கன்னா இன்றைக்கு அந்த அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். உங்களுடைய விசுவாசத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ ஆண்டவர் இந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள அவரை விசுவாசிக்கணும். என்ன இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார், என் பாவங்கள் சாபங்கள் வியாதிகள் எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்து விட்டார், அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன், அவர் என்னை சுகமாக்குகிற ஆண்டவர் இயேசு என்று சொல்லி, இயேசுவின் பெயரை சொல்லி நாமத்தை சொல்லி கூப்பிட்டு அற்புதம் நடப்பதை நீங்கள் காண்பீங்க. இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம். ஒவ்வொரு காரியம் ஆண்டவர் சொல்லுகிறபடி ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவது பாவத்திலிருந்து விடுதலை பெற ஜெபம், 2வது வியாதியிலிருந்து சுகம் பெற ஜெபம், 3வது பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை பெற ஜெபம், 4வது ஆசீர்வாத ஜெபம், குழந்தை செல்வம், வேலை, இந்த மாதிரி பண தேவைகள் சந்திக்கப்பட ஒவ்வொரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற காரியம் என்ன? இயேசு அற்புதம் செய்ய போகிறார். நான் ஒவ்வொரு காரியம் சொல்லும்போது கவனித்து நீங்கள் ஜெபிக்கணும். முதலாவது பாருங்கள், இயேசு இந்த 100க்கு அதிபதியின் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து அற்புதம் செய்ய காரணம் என்ன? அவருக்குள்ளே காணப்பட்ட அன்பு, மற்றவங்களை தன்னை போல நேசிக்கிற அன்பு. உங்களுக்குள்ளே அது இருக்குதா? அன்பில் குறைவுபட்டிருந்தால் முதல்ல மனம் திரும்பணும். இயேசுவே அந்த அன்பை எனக்கு தாங்க, என்கிட்ட அந்த அன்பு இல்லை, மற்றவங்களை நேசிக்கிற அன்பு இல்லை, நான் மற்றவங்களை காயப்படுத்திடுறேன், மற்றவங்களை துக்கப்படுத்தி விடுகிறேன், நான் மற்றவங்க மேலே கசப்போடு இருக்கிறேன், என் உள்ளத்தில் இருக்கிற கசப்புகள் மாறணும், நான் யாரையும் துக்கப்படுத்தக்கூடாது, அந்த அன்பை எனக்கு தாங்க. என் மனைவியை, என் கணவரை, என் பிள்ளைகளை, என் பெற்றோரை, நான் வேலை செய்கிற இடத்துல, என் சர்ச்சில், நான் இருக்கிற இடத்துல யாரையுமே நான் துக்கப்படுத்தக்கூடாது. ஆண்டவரே, என்னால் துக்கப்பட்டவங்க வேதனைப்பட்டவங்க இருக்கிறாங்க, என்னை மன்னியும்.
அன்பை எனக்கு தார். என் வார்த்தை அன்பினால் நிறைந்திருக்கட்டும். எனக்கு அன்பான இருதயத்தை தாரும் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேளுங்க. ரெண்டாவது, தாழ்மை இருக்குதா? பெருமையோடு இருக்கிறீங்களா? என் பெருமையெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, என் பெருமையை மன்னிச்சிருங்க, என் பெருமையை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன்னு சொல்லுங்க. இனி பெருமையான வார்த்தை, பெருமையான பேச்சுகள், பெருமையான செயல்கள் அதெல்லாம் எனக்கு மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன், எனக்கு ஒரு தகுதியும் இல்லை ஆண்டவரே, என்னை தாழ்த்துறேன்னு சொல்லுங்க, என் பெருமையை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க. அவிசுவாசம், அதை மன்னிச்சிருங்க. அவிசுவாசம் கூட ஒரு பாவம்தான். அவிசுவாசத்தை மன்னிங்க, சந்தேகத்தை மன்னிங்க, விசுவாசத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, என் அவிசுவாசத்தை மன்னிங்க. ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன். இருதயத்தில் கரம் வைத்து ஆண்டவர் எந்த குறையை உங்களுக்கு உணர்த்தினாரோ அதை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. அன்பில்லாத சுபாவம், பெருமையான சுபாவம், அந்த அவிசுவாசம், அது ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுங்க. இந்த பாவங்களை எனக்கு மன்னிச்சிருங்க, இந்த குறைகளை எனக்கு மன்னிங்க இயேசுவே, என் பாவத்தை நான் அறிக்கையிடுகிறேன்னு சொல்லுங்க. உம்மை ஆண்டவராக இரட்சகராக என் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அந்த 100க்கு அதிபதி ஆண்டவரே என்று சொன்னாரே, நீர் ஆண்டவர், நீர் இரட்சகர், ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவே சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. உம்மை நம்பாமல் போய்விட்டேன், உண்மையில சந்தேகப்பட்டு விட்டேன், அந்த பாவத்தை மன்னிங்க, என் பெருமைகளை மன்னிங்க ஆண்டவரே. என் மனைவி கிட்ட கூட பெருமை அடித்து பேசியிருக்கிறேன், என் கணவர்கிட்ட என் குடும்பத்தை குறித்து பெருமையாய் பேசியிருக்கிறேன், மற்றவங்களை அற்பமாய் பேசியிருக்கிறேன், அந்த பாவத்தை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அதுதான் தடை, சுகத்துக்கு அற்புதத்துக்கு தடை. அறிக்கையிடுங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அறிக்கையிடுங்க. என்னை மன்னியும், உம்முடைய இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும் ஆண்டவரே. அன்பற்ற என் சுபாவம் மாறட்டும் ஆண்டவரே, இந்த பெருமையின் சுபாவம் மாறட்டும், இந்த அவிசுவாசம் எல்லாம் போகட்டும் இயேசுவே, என்னை மன்னியும். ஜெபிங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இதோ அவருடைய இரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள் இறங்குகிறது, அவருடைய இரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள் இறங்கி சுத்திகரித்து கொண்டு இருக்கிறது. சிலர் பெருமையான காரியத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறீங்க, ஆண்டவர் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். சிலர் உங்களுடைய அன்பற்ற தன்மையை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறீங்க, ஆண்டவர் அதை மன்னித்து இன்றைக்கு அன்பான இருதயத்தை உங்களுக்கு தருகிறார். சிலர் அவிசுவாசத்தை, சந்தேகத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறீங்க, ஆண்டவர் அதை மன்னித்து உங்களுக்கு விசுவாசமுள்ள இருதயத்தை தருகிறார். இயேசுவே, என்னை மன்னிக்கிறதற்காக ஸ்தோத்திரம், என்னை கழுவுகிறதற்காக ஸ்தோத்திரம், உங்கள் இரத்தத்தினால என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, என் உள்ளத்தில் வாங்க, எனக்குள்ள வந்து தங்கி இருங்க. என் ஆண்டவராக, இரட்சகராக, எனக்கு தகப்பனாக நீங்கள் வந்து எனக்குள்ளிருந்து என்னை நடத்துங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இன்றைக்கு அற்புதம் செய்யுங்க, என் துக்கத்தை மாற்றுங்க, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்க ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்குகிறது. அநேகருக்குள்ள ஒரு சந்தோஷம், மன மகிழ்ச்சி உண்டாகிறது. இயேசுடைய இரத்தம் உங்களுடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கிறது. உங்களுடைய உள்ள மகிழ்ச்சியினால் நிரம்புகிறதை நான் பார்க்கிறேன். இப்போ வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. என்னை மன்னித்ததற்காக ஸ்தோத்திரம், என் உள்ளத்தில் வந்துவிட்டதற்காக ஸ்தோத்திரம், என் பெருமைகளை நீர் மன்னித்து விட்டீர் ஆண்டவரே, என் அன்பற்ற தன்மையை மன்னித்து விட்டீர், என் கசப்புகளை நீர் மன்னித்து விட்டீர், என் அவிசுவாசத்தை மன்னித்து விட்டீர். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. சொல்ல தேவனுடைய பிரசன்னம் உங்களுடைய வீட்டுக்குள்ள இறங்குகிறாரு. நீங்க இருக்கிற இடத்துல அவருடைய பிரசன்னம் இறங்குகிறாரு. ஆஸ்பத்திரிக்குள்ள ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறாரு. உங்களுடைய உள்ள மகிழ்ச்சியினால் பொங்குகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு நன்றி. என் உள்ளத்தில் வந்துவிட்டீர், என்னை சுத்திகரிக்கிறீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இப்போ தடைகள் விலகி இருக்கிறது. இப்போ ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. கண்களில் சுக வேண்டுமென்றால் கண்களில் கரம் வைத்து கொள்ளுங்க. இருதயத்தில் சுக வேண்டுமென்றால் இருதயத்தில் உங்களுடைய வலது கரத்தை வைத்து கொள்ளுங்க. லங்ஸில் சுக வேணும், கர்ப்பப்பையில் சுக வேணும், கிட்னியில் சுக வேணும்னா அந்த இடத்துல வலது கரம் வைத்து கொள்ளுங்க. எந்த இடத்துல வலி வேதனை இருக்கிறதோ அவங்க
கை வைத்து கொள்ளுங்க. அதில் குனிய முடியாமல் இருந்தீங்கன்னா நெஞ்சில் கை வைத்து கொண்டால் போதும். முதுகலெல்லாம் கை வைக்கணும்னு அவசியம் இல்லை. நெஞ்சில் கை வைத்து கொள்ளுங்க, அதில் தலையில் கை வைத்து கொள்ளுங்க. குடும்பத்தில் உள்ளவங்க வியாதியுஸ்தருக்காக அவங்க மேலே கை வைத்து ஜெபம் பண்ணுங்க, கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே சுகம் கொடுங்க, இயேசுவே விடுதலை கொடுங்க, இயேசுவே இந்த நோயிலிருந்து விடுதலை கொடுங்க, இயேசுவே என் கண் பார்வை வரட்டும், இயேசு 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 அந்த பெயரை சொல்லி கூப்பிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவே விடுதலை கொடுங்க, இயேசுவே சுகம் கொடுங்க, இயேசுவே எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எனக்கும் அற்புதம் செய்யுங்க. அநேகருடைய கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார், உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கிறதை பார்க்கிறார். சிலருடைய கதறுதலின் சத்தத்தை தேவன் கேட்கிறார். உள்ளமுடைந்து நின்ற மாறணும், வேதனை நீங்கணும், இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு ஜெபிக்கிறீங்க. இந்த வியாதி தாங்க முடியல, வலி தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல, இந்த வியாதி என்னை தொடர்ந்துகிட்டே இருக்குது, எனக்கு சுகம் கொடுங்க, நீ கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறார். இயேசுடைய வல்லமை இறங்க ஆரம்பித்து விட்டார். அவருடைய சுகமளிக்கிற வல்லமை அநேகருடைய சரீரத்துக்குள்ளே பாய்ந்து வர ஆரம்பித்து விட்டார். இயேசுவே என்னை தொடுங்க, இயேசுவின் நாமத்தில் சுகம். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். தொட்டு விட்டீர், விடுதலை கொடுத்து விட்டீர், ஆசீர்வதித்து விட்டீர். நன்றி. நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதில் அற்புதம் நடந்து விட்டது. விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், சுகத்திற்காய் ஸ்தோத்திரம், அற்புதத்திற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.